நந்தினி வந்து தொடர்ந்து அழுதுட்டுருக்காங்க. வீட்ல உள்ளவங்களும் ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, வேதாவ வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. வேதாவ வந்து கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காரு ரவி. உடனே வந்து கெஜா வந்து அதுதான் வந்து காவேரி இப்படி பண்றாளே என்ன பண்றது? அவ அனுப்ப மாட்டா போல்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்காங்க. இது எல்லாம் பார்க்குற நந்தினி யோசனை பண்றாங்க. உடனே எழுந்து போறாங்க. எங்க போற நந்தினி? அப்படின்னோனே, இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கூடவே கெஜாவும் ரவி எல்லாருமே போறாங்க. பார்த்தா வந்து நந்தினி நேரா வந்து நம்ம வேதா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து வேதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட சாரியும் கேட்குறாங்க. சாரி வேதா, மன்னிச்சிடு, உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு வந்து தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிடு, அதுக்காக என் தம்பியை பழிவாங்கிடாத வேதா. என் தம்பி கூட நீ வாழணும், நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், என்னால் நீங்கள் பிரிஞ்சிருக்க வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு அண்ணி, நான் உங்களை எப்போவுமே தப்பாக நினச்சதில்ல அண்ணி, என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் இப்போவும் இதாம்மா சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் வந்து என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் என் மனது சமாதானம் ஆகாது. என்ன தான் பண்ணோம், நாங்கள் தான் சொல்கிறோம்ல, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெஜா சொல்கிறாங்க. இங்கே பாரு கெஜா, நீ மட்டும் பேசவே பேசாது புரியுதா? எவ்வளோ சொல்லியும் வந்து வேதாவை பற்றி நல்லா புரிஞ்சது, இப்படி தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நான் சொன்னது இப்போவும் அப்படி தான், நீங்கள் எல்லோரும் வந்து சமாதானப்படுத்தினாலும் சரி, மாப்பிள்ளை வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பை கேட்டு பொட்டு வச்சு அவர் கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் நான் வந்து ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு விக்ரம். விக்ரம் பார்த்தோன்னே எல்லோரும் பார்க்குறாங்க. இதில் என்ன அத்தை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட சாரி வேதா மன்னிச்சிடு அப்படின்னோடனே, பரவாயில்ல விக்ரம் விடுங்க அப்படின்னாங்க. உடனே வந்து என் அம்மா இப்போது என் கூட வருவாங்களா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்வி வந்து நிற்கிறா. தன்வி பார்த்துட்டு வேதா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து உன் அம்மா வருவா, உங்கள் அப்பா பொட்டு வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னோடனே, உடனே வந்து விக்ரம் வந்து வேதா வந்து நெத்தியில் பொட்டு வைக்கிறாரு. விக்ரம் ஃபேமிலி எல்லாருமே வேதாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், வேதா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு வேதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தன்வி வந்து வேதாவை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, கெஜா வந்து வேதாவை கையை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சு வேதா, நான் வந்து உன்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்றாங்க. பரவாயில்ல அத்தை, நீங்கள் புரியாமல் தானே பண்ணீங்க, இருந்தாலும் நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க நம்ம காவேரி. ஆமாம் காவேரி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ கெத்தாக பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு வந்து ஆதி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. சே, எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போச்சு, அவன் சொதப்பிட்டான், கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து மூளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து திட்டிகிட்டு இருக்காரு கைலாஷை. இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து விக்ரம் வந்து கால் பண்ணுறாரு ஆதிக்கு. கால் பண்ணிவிட்டு வந்து, நீ பண்ண வேலை எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, பாரு உன் வேலை எதுவுமே நடக்கலை, இதுக்கப்புறமா வந்து என் விஷயத்தை தலையிடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், மறுபடியும் தலையிட்டு இருக்க, உனக்கு எல்லாத்துக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. ஆதி டென்ஷன் ஆகிறாரு. இதை முடியும்.